ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் வச்சு ஒரு கூட்டுக்கறி. நிறைய பேர் புடலங்காய், தடியங்காய் வச்சு பண்ணுவீங்க. வெள்ளரிக்காய் வச்சு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய், கடுகு, வத்தல் மிளகு, சிறுபருப்பு ஒரு கைப்பிடி அளவு, உப்பு, ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, தேங்காய் திருவல், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கறிவேப்பிலை, நறுக்கிய வெள்ளரிக்காய், 2 பல் பூடு. ஸோ ஒரு கடாயில் நறுக்கி வச்ச வெள்ளரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கழுவி வச்ச சிறுபருப்பையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு ஒரு மூடி வச்சு மூடி வைங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் துருவல், ஜீரகம், 2 பல் பூடு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணி விட்டு மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். வெள்ளரிக்காய் கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன், குறைச்சி வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். ஒன்று போல் கிளறி விடுங்க. நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதுகளை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். தண்ணி வற்றின பிறகு எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலையை நல்லா தாளித்து வச்சுக்கோங்க. கொதி வந்த பிறகு தாளித்து வச்ச கடுகு, கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.